வணக்கம். செய்திச் சுருக்கம். கேரள தேர்தலில் பாரதிய ஜனதா வரலாற்று வெற்றி. திருவனந்தபுரத்தை தட்டி தூக்கி கெத்து. தலைநகரில் பெரிய ட்விஸ்ட். பரபரப்பு தேர்தல் முடிவுகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான LDF எனும் இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி நடக்கும் கேரளாவில் கடந்த 9, 11 தேதிகளில் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. LDF கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான UDF எனும் ஒருங்கிணைந்த ஜனநாயக முன்னணி, பாரதிய ஜனதா தலைமையிலான NDA என 3 பிரதான அணிகள் போட்டியிட்டன. மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதாவின் NDA கூட்டணி தட்டி தூக்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 101 வார்டுகள் உள்ளன. மெஜாரிட்டி பெற 51 வார்டுகளில் வெற்றி பெற வேண்டும். கம்யூனிஸ்ட் கூட்டணியின் பிரதான கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 80 இடங்களில் களமிறங்கியது. அந்த கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் 17, RJD 3, JDS 2 வார்டுகளில் போட்டியிட்டது. மற்ற வார்டுகளில் கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தன. இதேபோல் UDF கூட்டணியில் அதிகபட்சமாக காங்கிரஸ் 88 இடங்கள், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் 5, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 4 வார்டில் களமிறங்கின. NDA கூட்டணியில் பாரதிய ஜனதா 96 வார்டில் போட்டியிட்டது. மற்ற 5 இடங்கள் அதன் கூட்டணி கட்சிகள் நின்றன. ஓட்டுப்பதிவு முடிந்து இன்று காலை முதல் ஓட்டு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்தது. காலை முதலே பாரதிய ஜனதா முன்னிலை வகித்தது. ஓட்டு எண்ணிக்கை முடிவில் பாரதிய ஜனதா கூட்டணி 50 வார்டுகளில் வெற்றி பெற்று அசத்தியது. ஆளும் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு 29 வார்டுகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 19 வார்டுகளும் கிடைத்தன. 2 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஒரு வார்டில் ஓட்டுப்பதிவுக்கு முன்பு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் இறந்துவிட்டார். இதனால் அங்கு தேர்தல் நடக்கவில்லை. தேர்தல் நடந்த 100 வார்டுகளில் பாதிக்கு பாதியை பாரதிய ஜனதாவின் NDA கூட்டணி வென்றுவிட்டது. 2 இடங்களில் வென்ற சுயேட்சை வேட்பாளர்கள் உதவியுடன் பாரதிய ஜனதா கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றுகிறது. இதுவரை கம்யூனிஸ்ட் கட்சிவசம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி இப்போது பாரதிய ஜனதா கைக்கு வந்திருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை நடந்த தேர்தலின் போது கம்யூனிஸ்ட் கூட்டணி 52 இடங்களை வென்று இருந்தது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 10 இடம் கிடைத்திருந்தது. பாரதிய ஜனதா 33 வார்டுகளை கைப்பற்றியிருந்தது. இப்போது வெற்றி பெற்று இருப்பதன் மூலம் கேரள தலைநகரில் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் மேயராக அரியணை ஏற இருக்கிறார். இதனால் கேரள பாரதிய ஜனதாவினர் உற்சாகத்தில் உள்ளனர். முனம்பம் வார்டில் பாஜ வெற்றி. மாற்றி யோசித்த கிறிஸ்தவர்கள். அப்படியே மாறியது கேரள அரசியல் களம். கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் வழக்கம் போல வெற்றிகளை குவித்து வருகின்றன. ஆனால் பாரதிய ஜனதாவின் சில வெற்றிகள் நாடு முழுவதும் கவனத்தை பெற்று வருகின்றன. அது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநில தலைநகரான திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கைப்பற்றியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளின் இந்த கோட்டையை பாஜ பிடித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. இதை பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி மகிழ்கின்றனர். எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள முனம்பம் வார்டில் பெற்ற வெற்றிக்காகவும் பாஜ பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறது. அதற்கு ஒரு பின்னணியும் இருக்கிறது. 2019 கேரள வக்பு வாரியம் முனம்பம், சேரை, பள்ளிக்கல் பகுதிகளில் சுமார் 404 ஏக்கர் நிலத்தை வக்பு சொத்து என அறிவித்தது. அதை எதிர்த்து முனம்பம் பகுதி மக்கள் நீண்ட காலமாக போராடினார்கள். திருச்சி அருகே உள்ள திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்பு சொத்து என தமிழ்நாடு வக்பு வாரியம் உரிமை கோரியதால் அவ்வூரைச் சேர்ந்த இந்துக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வக்பு வாரியத்துக்கு எதிராக போராடி தங்கள் உரிமையை மீட்டனர். அதே போலத்தான் முனம்பம் பகுதி மக்களும் தங்கள் சொத்துக்கள் தங்கள் கையை விட்டு போய்விடுமோ என பயந்தனர். இப்பகுதியில் சுமார் 500 குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். வக்பு வாரியம் மொத்த நிலத்தையும் உரிமை கோரியதால் தாங்கள் வெளியேற்றப்படுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. வக்பு வாரியத்தை எதிர்த்து 400 நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராட்டம் நடத்தினர். கேரளாவை பொறுத்தவரையில் வக்பு திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு முனம்பம் பகுதியும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இதனால் முனம்பம் நாடு முழுவதும் கவனம் பெற்றது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது முதலில் முனம்பம் வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த முடிவை கைவிட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றனர். முனம்பம் வார்டில் பாஜ வெற்றி பெற்றது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த வார்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இப்போது பாஜ வெற்றி பெற்றிருக்கிறது. வக்பு போராட்டத்தில் முனம்பம் மக்களுடன் மோடி அரசும் பாஜவும் ஆதரவாக நின்றன. அதனால் மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜகவுக்கு தந்துள்ளனர் என கேரள மாநில பாஜ பொதுச் செயலாளர் அனூப் ஆண்டனி ஜோசப் தெரிவித்துள்ளார். பெருமாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழகம் சாதனை.
தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் வானுயரம் வளர்ந்து பெருமாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கை வருமாறு: கடந்த 2024-25 நிதியாண்டில் அதிக பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ள பெரிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலமாக இல்லாதபோது ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 16% அதிகரித்து தமிழகம் நம்பர் 1 உள்ளது. மத்திய அரசின் ஆதரவு கூட இல்லை என்ற நிலையில் 2021-25 வரையிலான நிதியாண்டுகளில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்தின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் போன்ற வளர்ந்த பெரிய மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 31.19 லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பது தமிழகத்தின் வெற்றி. அதேபோல் தனிநபர் வருமான உயர்விலும் தமிழகத்தின் வெற்றி தொடர்கிறது. 2031 திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிறைவுறும்போது இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன். இது உறுதி என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மெஸ்ஸி மீதே விழுந்த பாட்டில், ரசிகர்கள் மீது போலீஸ் தடியடி, கொல்கத்தாவில் உச்சகட்ட பரபரப்பு. அர்ஜென்டினா கால்பந்து அணி கேப்டன் லியோனல் மெஸ்ஸி, இவரது தலைமையிலான அர்ஜென்டினா அணி 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை வென்றது. இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றனர். இந்தியா டூர் 2025 என்ற திட்டத்தின்படி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தார் மெஸ்ஸி. கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் 70 அடி உயர தனது உருவ சிலையை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். பின்னர் மைதானத்திற்கு ரசிகர்களை சந்திக்க வந்தார் மெஸ்ஸி. அவரை பார்ப்பதற்காக பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் முண்டியடித்தனர். கடும் நெரிசல் சூழல் ஏற்பட்டது. இதில் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து சிலர் வீசத் தொடங்கினர். ரசிகர்கள் வீசிய வாட்டர் பாட்டில் ஒன்று மெஸ்ஸி மீதே விழுந்தது. கடும் கோபமடைந்த மெஸ்ஸி 10 நிமிடத்திலேயே மைதானத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். இதையறிந்த ரசிகர்கள் மைதானத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தகுந்த பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யாததுதான் வன்முறைக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முதல்வர் மம்தா மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கோரினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவை அமைத்து முதல்வர் மம்தா உத்தரவிட்டுள்ளார். அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியும் மெஸ்ஸியை பார்க்க முடியாமல் ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பயங்கரவாதி போல் சங்கரை கைது செய்வதா? நாகேந்திரன் கண்டனம். சினிமா தயாரிப்பாளரை மிரட்டி பணம் பறித்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் யூடியூபர் சவுக்கு சங்கரை சென்னை போலீசார் கைது செய்தனர். அதற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை வேட்டையாடிய மனித மிருகங்களும் போதை கடத்தல் மன்னன்களும் சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் சமூக விரோதிகளும் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக உலவி வரும் வேளையில் ஒரு ஊடகவியலாளரை கடப்பாறையை வைத்து வீட்டின் கதவை உடைத்து தீவிரவாதியைப் போல கைது செய்யும் அளவுக்கு அப்படி என்ன அவசியம் நேர்ந்தது? ஆளும் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் ஊடகவியலாளர்களை கைது செய்து முடக்குவதை மட்டுமே முதன்மை நோக்கமாக கொண்டு தமிழகத்தில் கருத்து சுதந்திரத்தை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்க நினைக்கும் திமுக அரசு தனது பாசிச போக்காலேயே வீழும் என நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார்.
தாய் கூட்டத்தில் மகன் இருப்பேன். RSS நிகழ்ச்சிக்கு போனது இதற்குத்தான். சீமான் ஓபன் டாக். திமுக தலையில் இடி. RSS நடத்திய கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். இது தொடர்பாக எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த சீமான் திமுகவை வெளுத்து வாங்கினார். நேற்று நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. RSS உடைய கூட்டம் அதில் கலந்துருக்கா? அப்புறம் கலந்துக்கிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கலந்துக்கணும் சொல்லுங்க தம்பி. RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளோதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பற்றி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுகிறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில் பேசினேன். அப்போ உனக்கு இனிச்சதை ராஜ்நாத் சிங் உங்கள் அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு OMC மைதானத்தில் போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸு ஒரு ஒரு இது திறக்குதில்ல, அதில் உங்கள் அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்கள் அமைச்சர் எங்கள் அண்ணன் உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் கமல்ஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்கே போய் நிற்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய் அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்போ ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணில் பாரதி. போய் படி. அதில் உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்கிறான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதியை பாடாது என்னோண்டா தமிழை இருக்க முடியும்? எதுக்குடா தமிழை இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடையை, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பார்ப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம், இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டால் வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுகிற? 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுகிறா. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எதிர்த்து பேசுகிறா, கருத்தை எழுதுறா. திருப்பரங்குன்றம் வீடுகளில் முருகன் கொடி ஏற்றிய மக்கள் தீபத்தூணில் ஏற்ற ஆதரவு பெருகுகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் தீபத்தூணில் தீபமேற்ற இந்துக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தீபத்தூணில் தீபமேற்ற கோரி இன்று திருப்பரங்குன்றம் மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கோர்ட் உத்தரவுப்படி இதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மக்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திருப்பரங்குன்றத்தில் உள்ள வீடுகளில் மஞ்சள் நிற முருகன் கொடியை ஏற்றி மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். எப்பயுமே ஏத்தவங்கள 101 வருஷம் போட்டுட்டு இருந்து இப்போ வந்து கவர்மெண்ட் தேரா படிக்கிறாங்க. அப்போ ஐயர் கோயிலுக்கு வாங்க காசு மடிக்க முடிக்கிறாங்கல்ல, எதுக்கு முடிக்கிறாங்க? அப்படியே மலை உச்சியில தானே ஏத்தணும் பண்ணாமப்பா. 6 மணிக்கு முதல் படம் இதுதான். இத்தனை தானே ஐயப்ப தான் 20 தானே வர்றாங்களா? நீ கோயில் நிர்வாக ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்லாம அப்பா நாங்க வருஷத்துக்கு கோயில் காத்து விளக்கு ஏத்துவோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஐயரு மக்கள் போகணுன்ற அவசியம் இல்லப்பா. என்னப்பா நான் தானே இது வந்து ஊர் பொதுமக்கள் சார்பா இந்த வீடுகள்ல கொடி கட்டி இருக்கீங்களா? அப்படி இப்பதான் என்ன தெரிஞ்சிருக்காங்க. இந்த 10 வருஷமா 101 வருஷம் ஆச்சா விளக்கச்சு. இந்த ஐயர் எதுக்கு அப்ப எதுக்கு இருக்காங்க கோயில் ஆளாக்குறாங்க? எதுக்கு சூடு கட்டி போட்டு ஆளாத்துற இதுன்ற மக்களுக்கு? மலை மேல உச்சி மலையில தூள்ல நீர் போட்டு போயிருக்கு. அது நிறைவேற்றும் சொல்லி ஊர் மக்கள் பொதுவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நாங்களும் சொல்றோம். அதுக்காக கொடி வாசல்ல கொடி கட்டி இருக்கோம். ஓகேண்ணே. இப்போ இத்தனை வருஷமா இங்கே தானே ஏற்றிட்டு இருக்காங்க உச்சி பிள்ளையால. ஏன் இப்போ இந்த வருஷம் திடீர்னு மேலே ஏற்றுறீங்க? இல்லை, அதாவது முன்னாடி வந்து அதை ஏற்றினாங்க. இப்போ சில நாள் தடைப்பட்டது இங்கே ஏற்றிருந்தாங்க. அது திருப்பி அந்த பழைய மாதிரி ஏற்றுங்கன்றாங்க. அது நீதி கோர்ட்டு சொல்லிடுச்சு. கோர்ட்டு சொல்லிடுச்சுல, அது செஞ்சா என்ன?
மக்களை ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க. இவங்க தான் மக்கள் சண்டை ஊட்டி விடுறாங்க. இது மாதிரி வந்து கொடிகள் வந்து எங்கெங்கெல்லாம் அப்படி ஏற்றப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி வீச எல்லாம் சுற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கோம். வீடு தங்க வீடு சரி மேடத்துக்கு போக எடுத்துக்கோம். கோர்ட்டே உத்தரவு போட்ட பிறகு தீபத்தூணில் தீபமேற்ற மறுப்பது ஏன் என திருப்பரங்குன்றம் மக்கள் கேட்கின்றனர். மக்களிடையே சண்டையை மூட்டிவிடக் கூடாது எனவும் அவர்கள் கூறினர். சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வந்த 2 கோடி ரூபாய் மதிப்பு ஆம்பர்கிரீஸ். மன்னார்குடியில் சிக்கிய 5 பேர். திருவாரூர் மன்னார்குடி புது பஸ் ஸ்டாண்டில் ஆம்பர்கிரீஸ் கட்டிகளை விற்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மன்னார்குடி வனச்சரக அலுவலர் சைதானி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த வடுவூரைச் சேர்ந்த சதீஷை பிடித்து விசாரணை செய்தனர். கிடுக்குப்பிடி விசாரணையில் தன்னுடன் வந்தவர்கள் தனியார் லாட்ஜில் தங்கியுள்ளதாக கூறினார். வன காவலர்கள் அங்கு சென்று வடுவூர் பாலமுருகன், எலவனூர் முருகானந்தம், விவேகானந்தம், இடும்பாவனம் ஆனந்தராஜ் ஆகிய 4 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 2.7 கிலோ எடையில் ஆம்பர்கிரீஸ் கட்டிகளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 2,50,00,000. விசாரணையில் திருட்டுத்தனமாக சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. 5 பேரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். ஆம்பர்கிரீஸ் என்பது நீல திமிங்கலத்தின் செரிமான உறுப்பில் உருவாகும் ஒரு வகை மெழுகு போன்ற திடப்பொருள். முதலில் துர்நாற்றத்துடன் இருந்தாலும் கடலில் மிதந்து சூரிய ஒளி மற்றும் கடல் நீரால் பக்குவப்பட்டு வாசனை திரவியங்கள் மற்றும் உயர்தர மதுபானங்களில் பயன்படுத்தப்படுகிறது. கடல் தங்கம் எனவும் இது அழைக்கப்படுகிறது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி ஆம்பர்கிரீஸை வைத்திருப்பது, கடத்துவது சட்டவிரோத குற்றம்.